பொண்ணா பிறந்ததே எனக்கு பிடிக்கலங்க ஆக்சுவலி. எனக்கு இந்த மாதிரி ஒருவேளை என் ஹார்மோன்ஸ் தான் அப்படி ஆகுதோ ஒரு மாதிரி ஆகுதுங்க. காலைல ஏஞ்சோடனே என்னால் சிரிக்கவே முடியல ஆக்சுவலி. காலைல ஏஞ்சோடனே உருன்னு ஆகுறது. ஏன் இப்படி நானே யோசிக்கிறேன், ஏன் இப்படி ஆகிறேன் நான்? ஆமாங்க, ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நிறைய பெண்களுக்கு மூட் ஸ்விங் ஆகுறது உண்மைதாங்க. நம்ம அந்நியன் படம் மாதிரியே நம்ம அம்பி மாதிரி பாத்தீங்கன்னா சில நேரம் ரொம்ப அமைதியா இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியா ரெமோ மாதிரி இருப்பாங்க, சில நேரம் அந்நியன் மாதிரி ரொம்ப பயங்கரமாவும் சேஞ்ச் ஆவாங்க. பொதுவாகவே பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் மாசம் மாசம் பீரியட்ஸ் ஆகுறப்போ, பிரெக்னென்ட் ஆகுறப்போ, போஸ்ட் பிரெக்னன்சிக்கு அப்புறமா, ஃபீடிங்க்கு அப்புறம், ப்ரீ மெனோபாசல் ஸ்டேஜ்ல, போஸ்ட் மெனோபாசல் ஸ்டேஜ்லங்கிறப்போ நம்மளோட உடம்புல ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ஆக்சிடோசின், ரிலாக்ஸுங்கிற ஹார்மோன்லாம் ஃபிளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்குங்க. இவ்வளவு தூரம் நம்ம ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகுறதுனால தாங்க பெண்களுக்கு குறிப்பா மூட் ஸ்விங் ரொம்ப அதிகமா வருது. பொதுவாகவே பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் ஆகுறதுனால அயன் அண்ட் ஹீமோகுளோபின் குறைவா இருக்குங்க. அதுவும் 10க்கும் கீழே ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டயர்டாகவும் ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகும், எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு இருக்காங்க. இது கூடவே நீங்க ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடல, சரியா தூங்கல அப்படின்னா இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வர ப்ராப்ளம் உங்களை இன்னுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்கும். பெண்களுக்கு இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கதாங்க செய்யும். அது நம்மள பாதிக்காத அளவுக்கு இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் தனியா மெனக்கடல் பட்டு தாங்க ஆகணும். அதுக்காக நம்ம ஃபுட் மாடிஃபிகேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கொஞ்சம் பண்ணி தான் ஆகணும். இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல எனக்கு எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு டிஎம் பண்றோம். தேங்க்யூ.